எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சக்தீஸ்வரன். இந்த ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜ் பாத்ரூம் நான் தான் சம்பவம் நடக்கும்போது இருந்தால் நடந்ததெல்லாம் நாங்கள் அங்கே சொல்லியாச்சு, கோர்ட்டில் சொல்லிட்டு இன்னைக்கு நீதிபதி ஐயா விசாரணை நடந்துருக்கு. நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இதுக்கிடையில் ஒரு சிலர் நம்மளை தவறுதலாக உள்ள கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அந்த குற்ற பின்னணி உள்ளவங்களோட தொடர்பு இருக்கிறவங்கள நண்பர்கள் மூலியமா ஒரு சில எனக்கு சொன்ன ரிப்போர்ட்டே சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. இந்த மாதிரி நாங்க தான் அடிச்சு அவங்கள்ட்ட ஒப்படைச்சுன்ற மாதிரி, நாங்க தான் முதல்ல அடிச்சு அவங்கள்ட்ட அப்படி ஒப்படைச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. அங்க இருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்லல. எல்லாருக்குமே தெரியும் அங்க என்ன நடந்ததுன்னு. அங்க ஊர்க்காரங்களும் தெரியும். ஊர்க்காரங்க அன்னைக்கே பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி சக்தின்ற பையன் தான் அடிச்சுக்கணும் வந்து ஒப்படைச்சாரான்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த மாதிரி நினைச்சுதான் நான் அந்த வீடியோ நான் எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது. அது எல்லாத்தையும் வேணா கேட்டுக்கிட்டேன். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா அது விசாரணையில தெரிஞ்சிடும், யாரு என்னன்னு தெரிஞ்சிடும். அது கண்டிப்பா உறுதியா இருக்கும் அதுல. ஆனா கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நான் தான் பண்ணினேன்னு ஒரு நான் பூசாம, இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அவங்க வீடியோ எடுத்து கண்டிப்பா நான் அவனுக்காக போராடி இருப்பேன் நான். ஆனா நான் என்னையும் அவனை இந்த இதுல சம்பந்தப்படுத்துன்ற வகையில பேசுறது ரொம்ப மன உளைச்சல் இருக்கு. இந்த 2 நாளா அவன் மாமான்றதுக்கு வார்த்தை சொல்ல மாட்டேன். நான் ஜாதி மதம் பார்த்து பழகுறவன் நான் கிடையாது. ஏன்னா விசாரிச்சு பார்த்துக்கங்க. கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான். அவ்வளவுதான். இந்த மற்ற விஷயம் நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இந்த அவனுக்கு கொஞ்சமாச்சும் உறுத்தணும்ன்றக்காக தான் நான் சொல்றேன். அவங்க கோர்ட்டே அன்னைக்கு ஹைகோர்ட் டைரக்ஷன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க. ஆனா அது யாருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என் உயிர் போனா கூட நான் அதை பத்தி கவலைப்படலை. ஆனா இது நான் வந்தவனை தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடி ஆனாங்க. ஒரு சிலர் பயந்தவங்க கூட. ஆனா இன்னைக்கு அவங்க பயப்பட ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது. எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என்னை பத்தி கவலைப்படலை. நான் எல்லாத்தையும் துணிஞ்சுதான் நான் ரெடியா நிக்கிறேன். நான் அரசவோ மற்ற காவல்துறை உயர் அதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை. அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையுமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோட கோரிக்கை. நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதலா சொல்லலை. இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைவருக்குமே நன்றி. பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். ப்ரொடெக்ஷன் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பா.